ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்சிஆர்டி புக்கில் பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். 2 பார்ட்னர்ஸ் ராம் அண்ட் ஷாம், ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2. தே அட்மிட் கான் ஷாம். ஸோ ஜி உள்ளே வராரு எஸ் எ நியூ பார்ட்னர். ஆனால் ரேஷியோ கொடுக்கல. ஓகே, ராம் சாக்ரிஃபைஸ்ட் 1/4 ஆஃப் his ஷேர் அண்ட் ஷாம் சாக்ரிஃபைஸ்ட் 1/3 ஆஃப் his ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் கான் ஷாம். சரி, கால்குலேட் நியூ ரேஷியோ அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1/3க்கும் 1/4, ஓகே, 1/4க்கும் அண்ட் 1/4 அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம். 1/4ங்கிறது இஸ் அ நார்மல் நம்பர். 1/4 ஈக்குவல் டு த நார்மல் ஃப்ராக்ஷன். ஓகே, 1/4னா வாட் எவர் த பர்சன் ஷேர், வாட் எவர் ஹி ஹேஸ், ஓகே, இன்ட்டு 1/4னு அர்த்தம். நாட் நார்மல் நம்பர். அதாவது இப்போ ராம் 10 இருக்கோ, ராமோட ஷேர் இன்ட்டு 1/4 இருக்கும். ஓகேயா, அதுதான் பேசிக். ஸோ இப்போ சம் வரலாம். ராம் எவ்வளோ கொடுக்குறாரு ஜிக்கு? 1/4 ஆஃப் his ஷேர். 1/4 ஆஃப் his அவங்க ஷேர் என்ன? 3:2. 3:2னா 3/5 அண்ட் 2/5ன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ 1/4 இன்ட்டு 3/5 விச் இஸ் ஈக்குவல் டு 3/20 கொடுக்குறாரு. ஓகே, அதே மாதிரி ஷாம் கிவிங் டு கான் ஈக்குவல் டு 1/3 கொடுக்குறாரு ஆஃப் his ஷேர் இன்ட்டு 2/5 விச் இஸ் ஈக்குவல் டு 2/15. ஓகே, ஸோ கான் ஷேர் ஈக்குவல் டு 3/20 ப்ளஸ் 2/15. ஓகே, எல்சிஎம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். 60 எடுத்துக்கலாம். நான் 20க்கு 15க்கும் 60 வரும். 9 ப்ளஸ் 8 17/60. இது வந்து கொஞ்சம் ஃப்ராக்ஷன் வந்து கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேயா? ஸோ ராம் நியூ ஷேர் ஈக்குவல் டு ஹவு மச்? ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு இஸ் 3/5 minus what is sacrificing? 3/20. Okay, which is equal to again 60 LCL எடுத்தீங்கன்னா 12 36 minus 9. Wow. ஓகே, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அது ஒரு ட்ரிக் இருக்குது. எல்லா நியூமரேட்டரையும் கூட்டினா அது 60 வரணும். ஓகே, அடுத்ததும் போட்டுடலாம். அது கேன் இல்லை, சாரி, ஷாம். Sham new equal to, so what is old? 2/5 minus sacrificing is 2/15. ஸோ அதே எல்சிஎம் 60 எடுத்துக்கோங்க. 12 24 4 8 16/60. ஸோ therefore new ratio is equal to Ram first 27/60 is to 16/60 is to 17/60. என்னது தான் கார்னோட ஷேர். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ண 60 வரதா பார்த்துக்கோங்க. 7 + 6 13 + 1 20 3 4 6 கரெக்ட். ஸோ த நியூ ரேஷியோ இஸ் 27:16:17. ஓகேயா, கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. இந்த மாதிரி ரேஷியோ வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நியூமரேட்டரை செக் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 1/4க்கும் 1/4க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.